ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். மண்டேக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். வெர்ஜின் சிபிஆர் பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதை வந்துட்டு நேற்று எஜுகேஷனல் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஐ பட்டனில் வந்துட்டு அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,421 அந்த ரேஞ்சில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் அன்றைக்கி அனாலிசிஸ் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேவோட அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், கீழே வந்து 400லேருந்து இந்த இந்த ரேஞ்சில் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். April 22 வந்து வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. அது கிட்டத்தட்ட வந்து 47,111 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வெர்ஜின் சிபிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு செல் பண்ணாதீங்க, மேலேருந்து செல்லிங் வரும். பட் எடுத்தோன்னே மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் அன்றைக்கி அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வீக்லி லோன் பார்த்தீங்கனாலும் இந்த வீக் ஃபுல்லாக இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி லோன் கேட்டிங்கனாலும் இதுதான். ஸோ அதை நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹையும் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம். டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. கீழே வந்துட்டு விஜி இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா 47,100 47,000 வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட் டார்கெட்ஸாக இருக்கணும். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 47,000 எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது ஸ்லைட்டாக அப்படின்ற பட்சத்தில், அதாவது இப்போ கேப் டவுன் நான் சொல்ல வர்றது S1 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா திரும்பவும் ஒரு புல் பேக்கில் இது எப்படி க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது, 47,000 எப்படி ஹோல்ட் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகி செல்லிங் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இனிஷியலாக கேப் டவுன் ஆனவுடனே வந்துட்டு ஒரு செல்லிங் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி புல் பேக்கில் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் இந்த எம்மில் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் கேப் டவுனுக்கு சொல்கிறேன். இதே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு செல்லிங் ட்ரேட் எடுங்க. பட் பையிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா வந்துட்டு ஷியோராக இல்லை. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பையிங் சைடு ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேஸ் வந்து பையிங் ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் நெகட்டிவாக தான் எனக்கு தெரியுது. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சப்போஸ் அன்பிரடிக்டபிளாக கேப் அப் ஆகுது இந்த ரேஞ்சுக்கு மேலே அப்படின்ற பட்சத்தில் சைட்வேஸ்லேயே தான் இருக்கலாம். ஸோ டோட்டல் சைட்வேஸில் ஒரு இன்சைடட் கேண்டிலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்சைடட் கேண்டிலாக வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம் ஒன் டேல. ஓகேங்களா? ஒன் டேல பார்த்தீங்கன்னா இன்சைடட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் வந்துட்டு. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு ஒரு ஃபாலோ த்ரூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெஸ்ட்டு ட்ரேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறப்ப மட்டும்தான் பெஸ்ட்டு ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளாக மோடி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா லுக் ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன். பிரேக் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 47,000 டார்கெட் ஆகும். அதுக்கப்புறம் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு புல் பேக்கில் செல்லிங் கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் மட்டும் செல் பண்ணுங்கள். பையிங்கான ட்ரேட் நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். கேப் அப் ஆகுதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வால்டைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுதான் இன்றைக்கான அனாலிசிஸாக நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. நான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணியும் காட்டிடுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் 47,421 421 எஸ் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லேயோ குவெரிஸ்லேயோ வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோ விலாக்ல பார்க்கலாம்.